ஹலோ மக்கா. 30 நாள் வீடியோ போடுறதுல இது 4/2. சரி, காலைல ஒரு 4 மணி இருக்கும். 4 மணி போல் எந்திரிச்சு பல்லு தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. சரி, பல்லு தேய்க்கும் போதே உறக்கம். அதில் வேற வீடியோ ஒழுங்காக இருக்குமான்னு தெரில. சரி, வீடியோ எடுத்தாச்சு. அடுத்து காலைக்கண் முடிக்க காவாரம் போனால் நம்ம நண்பன் நிற்கான் பார்த்தாரு. இவனுக்கு பார்த்தவொடனே எனக்கு குபீர்னு ஆயிடுச்சு. அது வேற பயம், என்ன செய்ய, அவனுக்கு கொட்டிட்டாமல் நம்ம சோடி முடியுதுன்னு. அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே டைப் கிளாஸ் கிளம்ப ரொம்ப ஷாக்ஸோடு இருந்தோம். சரி, சாக்ஸை இப்போ மாற்றிட்டு பேண்டை போட்டுருவோன்னு பேண்டை போட ஆரம்பித்தாச்சு. சரி, அப்படியே டைப் கிளாஸுக்கு வந்து டைப் அடிக்க ஆரம்பித்தாச்சு. நமக்கு என்னென்னு தெரில, இந்த வீடியோ வரும்போது கொஞ்சம் செய்யாதான்ப்பா இருக்குது. சரி, நான் போக போக கற்றுக்கிட்டேன், நீங்களும் பார்த்து பார்த்து கற்றுக்கோங்க. சரி சரி, அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே இந்த பையன் மூஞ்ச பாருங்க, நல்லா ஆந்த பையன் மாதிரி இருக்கான். முன்னாடி மேம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தா, இவன் செல்ல சிக்கன் பிரியாணியை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னது சொல்ல, இது வரை வீடியோ அமர்த்தல அப்படின்னு வேற சொல்லுதான். சரி, அதுக்கப்புறம் நம்ம வேலையான சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட வந்தது என்ன, சாப்பிட எடுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன ஞாபகத்துல எனக்கும் தெரியல. சரி, அதான் வீடியோ மறந்துட்டு மறுபடியும் எடுத்த மண்டை மட்டும் தான் தெரியுது. இப்போதான் நானே வீடியோ. சரி, பள்ளியிலிருந்து போயிட்டு வீட்டுக்கு வந்தா எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு காப்பி வாங்கிட்டு வந்துன்றது. நானும் காப்பி வாங்கிட்டு வயலில் கலவரம் விட்டுதாங்களாம். சரி, நானும் காப்பி வாங்க போயாச்சு. காப்பி வாங்கிட்டு 3த்துக்கு காப்பி வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்மளும் கடமைக்கு களவட்டுன்னு களவட்டேன். ஆனால் சரி, மறுபடியும் சாயந்தரம் போல டைப் அடிக்க வந்தாச்சு. என்ன செய்ய, மண்டையில வேற என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு, டைப் அடிக்கவா வேண்டாமா, வீட்டுக்கு போகாமான்னு. சரி, ஒரேடியா மல்லு கட்டி டைப் அடிக்க ஆரம்பிச்சாச்சு.